श्रीमाहन् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृति यस्य वाक्कृत्यपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानवित्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभरतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये. எம்பெருமானுடைய அவதார விசேஷங்கள் என்னும் தொடரிலே இன்றைய தினம் எம்பெருமானுடைய ஹம்சாவதாரத்தை பற்றி புராணங்களிலேயும் இதிகாசங்களிலேயும் ஆழ்வார்களுடைய அனுபவத்தையும் ஆச்சாரியர்களுடைய அனுபவத்தையும் நாம பார்க்கலாம். பெரியாழ்வார் பெரிய திருமொழியில 5-6 இடங்கள்ல இந்த ஹம்சாவதாரத்தை பத்தி சாதிச்சிருக்க. துண்ணி மண்ணும் விண்ணாடும் தோன்றாது இருளாய் மூடிய நாள் அன்னமாகி அருமறைகள் அருளி செய்த அமலன். அன்னமாகி அருமறைகள் அருளி செய்த அமலன் என்பதாக சாதிக்கிறார். முன்னே உலகு உணர்வின்றி இருள் மிக ஒம்பர்கள் தொழுது ஏத்த அன்னமாகி அன்று அருமறை பயந்தவனே. அன்னமாகி அன்று அருமறை பயந்தவன். இவரும் வேதத்தை கொடுத்தது. அந்த வேதத்தினுடைய ஒரு விஷயங்கள் அதை பத்தி சொல்ற. மண்ணு மாநிலனும் மலைகளும் கடலும் வானமும் தானவர் உலகும் துண்ணுமாயிருளாய் துலங்கு ஒளி சுருங்கி தொல்லை நான் மறைகளும் மறைய பின்னும் வானவர்க்கும் முனிவர்க்கும் நல்கி பிறங்கு இருள் நிறங்கட ஒரு நாள் அன்னமாய் அன்று அங்கு அருமறை பயந்தான். இது அம்சமாக வேதத்தை கொடுத்தேர் உபதேசம் பண்ணேர் என்பதாக சொல்றது. பெருமாள் அவதார திசையில எப்படி எல்லாம் நமக்கு உபகாரம் பண்ணிருக்க என்கிறத பத்தி பாசுரங்கள் திருமங்கையாழ்வார் பாசுரத்துல சாதிக்கிறார். ஒரு திருமங்கையாழ்வாருடைய ஒரு வைபவமே சில விஷயங்கள்ல அற்புதமா இருக்கும். அது திருமங்கையாழ்வார் பாசுரங்கள்லாம் அனுபவிக்கிறதுக்கு நமக்கு ஒரு சக்தி வேணும். அப்படி ஒரு விஷயம். பெருமாள் இடத்துல ஆறாத காதலோட இருந்துருக்கவர் பெருமாள். பெருமாள் அவர் வேலுமேக சியாமடனாக இருந்துட்டு எல்லாரையும் தன்வசமாக இழுக்கிறவராக இருந்துருக்க. கார்முகில் வண்ணரை கண்களால் காணலாம் கொலோ. நாம அந்த பெருமாளை கண்ணால சேவிக்கணும்னு ஆசைப்படுற. நம்மளால பார்க்க முடியுமான்னு இந்த மனத்துக்கும் தனக்கும் ஒரு சம்வாதம் நடக்கிறது. திருமங்கையாழ்வார் பாசுரங்கள்ல வரச்சே ஆச்சரியமா இருக்கும். அதுல வரச்சே கார்முகில் வண்ணரை கண்களால் காணலாம் கொலோ. இது நம்ம கண்ணால பார்த்தாதான் நமக்கு சந்தோஷம் ஏற்படும் போல இருக்க. இப்படி இருக்கிறதுன்னா அவர் கண்ணுக்கு தம்பிட மாட்டேன். நைஞ்சு உடலம் துயின்றால் நமக்கு இனி நல்லதே. இப்படி கண்ணனை பார்க்காமல் நாம இருக்கிறத காட்டிலும் இது உடலும் துயிஞ்சால் நமக்கு நல்லதே. பிராண போய் இந்த சரீரமே இல்லாத போயிட்டதுனாலே பரவாயில்ல போல இருக்கு. இந்த சரீரத்தோட இருந்து இந்த கண்ணெல்லாம் பெருமாள் நமக்கு கொடுத்து அந்த எம்பெருமான சேவிக்க விட்டாத பண்றதுக்காட்டிலும் இந்த சரீரத்திலேயோ இந்த இந்திரியங்கள்லாம் கொடுத்து என்ன பிரயோஜனம்? ஆகையால இது இருக்கிறது காட்டில இல்லாததே இதெல்லாம் போயிடும் போட்டிருக்கேன். இந்த உடம்பே வானம் போல இருக்கேன்னு நினைக்கிறாளாம்.
அப்ப சொல்லச்சே பெருமாள் சொல்ற, பெருமாள் நமக்காக இப்போ உமக்கே இவ்வளவு வெறுப்பு வருது, உங்களுக்காக நான் எத்தனையோ முறை எத்தனையோ அவதாரம் எடுத்து நான் காண்பிக்கலையா? என்னுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை உனக்கு காண்பிக்கலையா? அந்த மாதிரி அவதாரங்கள்லாம் நினைச்சிருந்து நீ இருக்கக்கூடாதா? பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுக யுகன்னு ஒவ்வொரு யுகத்திலையும் நான் அவதாரம் எடுத்து அப்பப்போ நான் எடுத்து அந்தந்த சமயத்துலாம் அவதாரம் எடுத்து உங்களை எல்லாம் எப்படியோ நான் ரட்சணம் பண்ணியிருக்கேன். என்னுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை எத்தனையோ பிரகாரமாக நான் காண்பிச்சிருக்கேன். அப்படி இருக்கச்சு ஏதானா ஒரு அவதார திசையில் இருந்துருக்கிற எம்பெருமான நீ அந்த சேவிச்சு அவரை தியானம் பண்ணையானாக்க அது மூலமாக நமக்கு சகல க்ஷேமமும் ஏற்படும். பெருமான் நம்மளை கைவிட மாட்டார். அந்த சாட்சாத்காரம் உள்பட நமக்கு எல்லாம் ஏற்படுமே என்று அந்த பெருமாள் என்ன பண்றாரா, திருமங்கையாழ்வாருக்கு தன்னுடைய பல அவதாரங்களையும் அதை காண்பிச்சு அதை பார்த்து சந்தோஷப்படும்படியான ஒரு நிலையை ஏற்படுத்துறாராம். அப்படி மற்ற அவதாரம், கூர்ம அவதாரம், இப்படிப்பட்ட அவதாரங்கள் எல்லாம் பத்தி சொல்லிட்டு வர அதெல்லாம் வரைச்சே ஹம்சாவதாரத்தை பத்தி சொல்றார் இந்த இடத்துல. முன் உலகங்கள் ஏழும் இருள் மண்டி உண்ண முதலோடு வீடும் அறியாது என் இது வந்தது என்ன இமையோர் திசைப்ப எழில் வேதமின்றி மறைய பின்னும் வானவர்க்கும் முனிவர்க்கும் நல்கி இருள் தீர்ந்து இவ்வையம் மகிழ அன்னமதாயிருந்து அங்கு அறநூல் உரைத்த அது நம்மை ஆளும் அரசே. திருமங்கையாழ்வாருடைய பாசுரம் பெரிய பாசுரம், அற்புதமான ஒரு பாசுரம். முன்பு ஒரு காலத்துல எல்லா லோகங்களும் இருள் மண்டி கிடக்கிறதா. ஏன்னா இருள் மண்டி ஒண்ணுன்னா இது என்ன, இந்த ஐக்கியமான பிரயோஜனம் என்ன இருக்கு? இந்த லோகத்துல நாம அனுபவிக்கக்கூடிய சுகம்னு எதனா உண்டா? இல்ல மறுபடியும் சொர்க்காதி சுகம் உண்டா? இல்ல மோட்சம் உண்டா? என்னதுன்னு தெரியாத, இது எதையுமே தெரியாது, என்னது என்ன அனுபவம் என்னன்றது ஒண்ணுமே தெரியாத லோகம் மொத்தம் இருள் மண்டி கிடக்கிறது. இருள்னா அஜ்ஞான இருள்னு அர்த்தம். இந்த இருள் மாத்திரம் இல்ல, இந்த அஜ்ஞானமாகிற ஒரு இது சரீரமே ஆத்மாவா, இல்ல சரீரத்தை காட்டலாம் ஆத்மா வேற இருக்கா, நாம எல்லாம் சுதந்திரர்களா, இப்படி எல்லாம் எத்தனையோ எண்ணங்கள், எந்த ஒரு நிலைப்பாடும் இல்லாமல் எதையும் அறியாமல் இருந்துருக்கிற ஒரு நிலை. எல்லாரும் தேவதைகள்லாம் அப்படியே திகைச்சு நிக்கிறாராம். இது என்ன ஆயிடுத்துன்னு தெரியாத நெஞ்சிருக்கா. என்னது வந்தது என்ன இவையோர் திசைப்ப எழில் வேதமின்றி மறைய. எழில் வேதமின்றி மறைய, எழில் வேதம்னு சொல்ற அந்த வேதத்துக்கு ஒரு சுவாரஸ்யமான வார்த்தை எழில் வேதம்னா. எழில்னா அழகுன்னு. இந்த அழகான வேதம்னு சொன்னா இது எந்த விதத்துல அழகு அப்படின்னா, நம்ம பெரியவாள்லாம் பார்த்தோம்னா, அதாவது எம்பெருமானாருடைய ஒரு கருத்துப்படி அத்தியனம்ன்றது இருக்க, வேத அக்ஷரராசி கிரகணம் தான் அத்தியனம்னு சொல்ற. வேதத்துல இருக்கக்கூடிய அர்த்தங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறது அப்புறம் இருக்கட்டும், அந்த வேதம் நமக்கு முன்னார் எப்படி உபதேசம் பண்ணாரோ அந்த உபதேசம் பண்ண பிரகாரம் அதே ஸ்வரங்களோடையும் அந்த அக்ஷரங்களோடையும் எதுவும் பிறழாமல் அதை அப்படியே கிரகிச்சுக்கிறது இருக்க, அதுக்குதான் அத்தியனம்னு பேருன்னு ஸ்ரீபாஷ்யக்காரர் ஸ்ரீபாஷ்யத்துல ஸ்தாபனம் பண்ணிருக்க. அக்ஷர ராசி கிரகணம்ன்றது அதுவே போறோம். அந்த வேதத்தினுடைய ஒரு மகாத்மியம் என்னன்னு சொல்றது அப்படின்னா, எங்கேயோ இருந்துட்டு கேட்டமானாலும் கூட அந்த வேத துவனி கேட்டமானா அப்படியே நம்மளை மெய்மறந்து அதிலேயே ஈடுபடும்படியாக பண்ணிவிடுறது. அதுவும் அந்த வேத பாராயணத்தை கேட்கச்சே அந்த ஒரு அனுபவம் இருந்துருக்க, அது யாரையுமே
அதாவது அதுலயே அப்படியே ஈடுபடும்படியாக பண்ணிடுறது. ஒரு சமயத்துல காஞ்சிபுரத்துல தேவபெருமாள் சன்னதியில உற்சவம், பிரம்மோற்சவத்துல சில உற்சவங்கள்லாம் ரொம்ப நாழி ஆகும் திரும்ப கால் ஏறுறதுக்கு. அப்பெல்லாம் அந்த டிராபிக் எல்லாம் குறைஞ்சி ஏகாந்தமா இருக்கும். அந்த வேளையில 6ஆம் உற்சவத்துலாம் வரைச்சு எல்லாம் நாழியெல்லாம் ஆயிடும். அந்த திரும்ப காலும் போது 6ஆம் உற்சவம், 9ஆம் உற்சவம், அந்த உற்சவங்கள்லாம் திரும்ப காலும் போது பெருமாள் இழைச்சு வேதபாராயணம் கம்பீரமான ஒரு குரல்ல சொல்லிட்டு போவா. பெருமாள் இழைச்சு முதல்ல உடல் மாத்திரம்தான் போகும், வேற ஒன்றும் வாத்தியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஹோய் ஹோய் ஹோய்னு பெருமாள் ஏழை பண்ணிட்டு போவா. பின்னாடி வேதபாராயணம் கொஞ்சம் தூரம் கழிச்சு நிதானமாக கேட்குவோம். அதனுடைய ஒரு துவனி இருக்க கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு கேட்கும். அந்த வேதபாராயணம் பண்றதுனுடைய துவனி அவ்வளவு கம்பீரமானது. அது எங்க இருக்கிறவாளையும் அது அப்படியே ஈர்த்து அது கொஞ்ச நாள் அது எவ்வளவு தூரம் அந்த வேதபாராயண துவனி நம்ம காதுல கேட்கிறோமோ அது வரைக்கும் அப்படியே பார்த்துட்டே இருக்கணும், அந்த கோட்டியை சேவிச்சுட்டே இருக்கணும்ன்ற மாதிரி தோணும். அப்படி ஒரு விஷயம். அப்படியே திருத்தகப்பனார் அவருடைய ஒரு உச்சாரணம், துவனி இதெல்லாம் அவர் ரொம்ப அந்நியாதர்சமாக இருந்துருக்கோம். அவர் வேத புருஷனாகவே எழுந்தருளிருந்த ஒரு சமயத்துல அங்க அந்த வழியில காந்தி ரோட்ல பெருமாள் அழைச்சு அங்க வரைச்சு என்ன ஆனாக்க அந்த ஒரு இந்தியன் பேங்க்ல மேனேஜர் ஒருத்தர் இருந்த. அவர் இத்தனைக்கும் வைஷ்ணவர்லாம் இல்ல, சாதாரணமானவர் தான். இந்த நாழி கழிச்சு வரைச்சே அந்த வேதபாராயணத்துல அப்பாவனுடைய குரல் மாத்திரம், திருத்தோப்பனருடைய குரல் மாத்திரம் தனியா கேட்கும். அத்தனை பேர் நடுலையும் கட்டமில்லாத சாதிப்பார். இது வரக்க சொன்னா தொட வலிக்குமோ இன்னும் இது பண்ண மாட்டார். இது பெருமாள் கைங்கரியம்ன்ற ஒரு புத்தியில தன்னுடைய 91 திருநட்சத்திரம் வரைக்கும் அந்த பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிருந்தவர். அவர் அந்த மேனேஜருக்கு அந்த சமயத்துல அக்கௌண்ட்ஸ் க்ளோசிங் சமயம், ராத்திரி 10 மணி 11 மணி எல்லாம் வரைக்கும் கூட உட்காந்துட்டு காரியம் பண்ணிட்டு இருப்பா. அவர் ஒவ்வொரு வாட்டியும் அந்த பெருமாள் புறப்பாட வச்சு திரும்ப காலும் போது மேலேருந்து இறங்கி வந்து கொஞ்ச நாள் நின்றுட்டு இருந்துட்டு எவ்வளவு தூரம் வரைக்கும் வேத சப்தம் கேட்கறதோ அவ்வளவு நாள் வரைக்கும் கீழே இருந்துட்டு கோட்டியை பார்த்துட்டு அவர் மேல பார்த்து போயிடுவேன். உற்சவம் எல்லாம் முடிஞ்ச உடனே ஒரு நாள் ஆத்துக்கு வந்தேன். யாரையோ கேட்டு நம்ம மாத்துக்கு கேட்டு வந்தேன். அப்ப சொன்ன எனக்கு எதுவும் தெரியாது, நான் வேதெல்லாம் அத்தியனம் பண்ணது கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனாலும் நீங்க சொல்ற விதம் அந்த வேத துவனி இருந்துட்டு இருக்க என்னை எங்கேயோ ஈர்த்துண்டு அப்படியே என்னை சேவை கொண்டதுக்கே ஐட்டம் போயிடுற மாதிரி இருந்துட்டு இருக்கு இந்த வேத துவனி. அப்படி பண்றது ஆகையால உங்களை வந்து சேவிச்சுட்டு உங்க ஆசீர்வாதத்தை வாங்கி போடணும்னு சொல்லி சொன்ன. அந்த மாதிரி அந்த வேத துவனி இருந்துட்டு இருக்க அதுவே போறோம். எல்லாருக்கும் சகல க்ஷேமத்தையும் கொடுக்கக்கூடியது. அந்த வேதம் மறைஞ்சு போயிடுச்சுன்னாக்க பெரிய அனர்த்தம் தானே வந்துடுது. வேதமின்றி மறைய பின்னும் வானவர்க்கும் முனிவர்க்கும் நல்கி இருள் தீர்ந்த வையம் மகிழ. இப்படி வேதமே இல்லாத போயிட்ட ஒரு சன்னிவேசத்துல பெருமாள் அம்சமாக அவதாரம் பண்ணி பின்னும் வானவர்க்கும் முனிவர்க்கும் நல்கி இந்த வேதத்தை உபதேசம் பண்ணி அந்த லோகம் மொத்தம் அறியாமையினாலே மூழ்கி இருந்த சமயத்துல அந்த வேதத்தை உபதேசம் பண்ணி அது மூலமாக எல்லாருக்கும் க்ஷேமத்தை உண்டு பண்ணினார் என்பது சொல்றது. அதனால இந்த ஹம்சாவதாரத்துக்கு ஒரு ஏற்றம் இதோட தொடர்புடையதாக தான் இருக்கு. இப்ப இது மூணுமே ஹைகிரீவதாரத்திலையும் வரச்சே பிரம்மா இழந்த வேதத்தை பிரம்மாவுக்கு கொடுத்த. தேவதைகள்லாம் தன்னுடைய பாப்ப விசேஷத்தினால தேவதைகளும் முனிவர்களும் அந்த வேதத்தை இழந்தார்கள். வேதத்தை இழந்தார்கள்னாக்க வேதத்தை மாத்திரம் இல்ல, வேதத்துல சொல்லப்பட்ட கருத்துக்களையும் மறந்தார்கள் என்று அர்த்தம் இருக்கு. அந்த இடத்துல பிரம்மா விஷயத்துல வேதத்தையே இழந்துட்டு இங்க சொல்லச்சு தேவதைகள் விஷயத்துல வேதத்தினுடைய கருத்துக்கள், வேதத்துல சொல்லப்பட்ட கருத்துக்களை மறந்தார்கள்.
அதனால வேதமும் மறந்ததாகவே ஆயிடுச்சு. இப்படி இவாளுக்கெல்லாம் வேதத்தை மீட்டு கொடுத்தவராக இருந்திருக்கிற ஹம்சாவதாரம், அந்த ஹம்சாவதாரத்தினுடைய ஏற்றத்தை நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருந்திருக்கோம். ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்துல சொல்லச்சே, வக்த்ரீ வேதான் பாதுமே வாஜிவக்த்ரா வாகீசாக்யா வாசுதேவஸ்ய மூர்த்திஹி. பக்திரி வேதான் பாதுமே வாஜிவக்த்ரா, வாஜிவக்த்ரா ஹயக்ரீவ ரூபமாக எழுந்தருளி இருந்து கொண்டு அந்த குதிரை முகத்தோட பக்திரி வேதான், பக்திரி வேதங்களை எப்ப பார்த்தாலும் பெருமாள் சொல்லிட்டே இருந்திருக்காரு. அந்த வேதாத்தியனம் இருக்க, அந்த வேதத்தை சொல்லிண்டே இருக்கிறதே தான் அந்த ஹயக்ரீவ அவதாரத்துக்கே ஒரு ஏற்றம் என்று சொல்ற. அப்படி இந்த ஹம்சாவதாரத்துக்கு, அதுக்கு அடுத்தது சொல்ல போற மத்ஸ்யாவதாரம், இது எல்லாமே வேதத்தை நமக்கு மீட்டு கொடுத்த அவதாரம் தான் இது. அததான் இந்த இடத்துல ஆழ்வாரும் மங்களாசாசனம் பண்ற, இந்த வேதத்தை கொடுத்தவர் என்பதாக. இங்க அன்னமாய் முனிவரோடு அமரரேத்த திருநெடுந்தாண்டகத்திலையும் சொல்ற, அன்னமதாயிருந்து அங்கு அறநூல் உரைத்த அது நம்மை ஆடும் அரசே. அந்த வேதங்களை உபதேசித்த அந்த பரஞ்சோதி நம்மை ஆளும் அரசு, நம்மை அரசாளும் அந்த ஜோதிஷே நம்மளை நடத்தி செல்லும் என்பதாக. முன்னுலகங்கள் ஏழும் இருள் மண்டி உண்ண முதலோடு வீடும் அறியாது என்னிது வந்தது என்ன இமையோர் திகைப்ப எழில் வேதமின்றி மறைய பின்னும் வானவர்க்கும் முனிவர்க்கும் நல்கி இருள் தீர்ந்து எவ்வையம் மகிழ அன்னமதாய் இருந்து அங்கு அறநூல் உரைத்த அது நம்மை ஆளும் அரசே. இப்படி ஹம்சாவதாரத்தை சுருக்கமாக அருளி செய்தார் ஆழ்வார். இதனுடைய விரிவு, ஹம்சாவதாரத்தினுடைய விரிவு பாகவதத்துல ஏகாதச ஸ்கந்தத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஏகாதச ஸ்கந்தத்துல உத்தவருக்கும் கண்ணனுக்கும் வரக்கூடிய ஒரு சம்வாதத்துல எத்தனையோ விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதுல ஹம்சமாக பெருமாள் உபதேசித்த விஷயத்தையும் சொல்ற. சத்வம் ரஜஸ்தம இதி குணா புத்தேஹே ந சாத்மனஹ சத்வே நான்யதமோ ஹன்யாத் சத்வம் சத்வேன செய்வகி என்பதாக. இந்த சத்துவம் ரஜஸ் தமசு என்றெல்லாம் குணங்கள் சொல்லப்படுகின்றன. இந்த சத்துவம் ரஜஸ் தமசு என்ற குணங்கள்லாம் எதனுடைய குணங்கள்? புத்தியினுடைய குணங்களா, ஆத்மாவினுடைய குணம்? இதெல்லாம் எது சரீரத்தினுடைய குணங்களா, ஆத்மாவினுடைய குணங்களா, எதனுடைய குணங்கள்? மனத்தினுடைய குணங்களா, எதனுடையது அப்படின்னு சொல்ற. இப்போ இந்த சரீரத்துக்கு பறிச்சே நாம சொல்றோம், இவன் கருப்பா இருக்கான், உயரமா இருக்கான், குள்ளமா இருக்கான், இப்படி எல்லாம் சொல்றது வரைச்சே இது சரீரத்தினால வரக்கூடியது, சரீரத்தினுடைய ஒரு விசேஷங்கள், பண்பை பத்தி சொல்றது. இப்ப இந்த சத்துவம்ன்ற ஒரு குணம், ரஜத்துன்ற குணம், தமசுன்ற குணம்ன்றதெல்லாம் விசேஷமா சொல்லியிருக்கு. நம்ம சரீரம் எல்லாமே 3 குணங்களால ஆனவை என்றெல்லாம் நாம சொல்லிட்டு இருக்கோம் நாம. அப்ப அந்த சத்துவம் ரஜஸ் தமஸ் எல்லாம் குணாக புத்தேகே, புத்தியின குணங்களை தவிர ஆத்மாவனுடைய குணம் கிடையாது. இது மனசுல இருக்கக்கூடிய விகாரம், மாறுபாடு அடையக்கூடியதாக இருந்திருக்கு என்பதாக சொல்ற. இப்ப இந்த ரஜஸ்தமஸ்ன்றது நாம விரும்பாதது. இந்த ரஜஸ்தமஸ் தான் இந்த சம்சாரத்துல மீண்டும் மீண்டும் இருக்க போடக்கூடிய ஒரு குணங்கள். இந்த ரஜஸ்தமஸை எப்படி போக்கடிக்கிறது என்று ஒரு சந்தேகம் வருது. இந்த ரஜஸ்தமஸ சத்துவகுணம் மேலோங்கினாக்கா இந்த ரஜஸ்தமஸை போக்கடிச்சுடலான்னு சொல்ற. இந்த சாம்சாரிகமான சத்துவகுணமும் போகணுமே,
இந்த சத்துவகுணத்தை எப்படி போக்கடிக்கிறதுன்னா சத்துவம் சத்வேன செய்விகி சத்துவகுணத்தாலேயே சத்துவத்தை போக்கடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னார். அதாவது இந்த சத்துவகுணம் மேலோங்கி இருக்கச்சே வரக்கூடிய ஒரு ஞானம், அந்த ஞானத்தினால நாம அந்த எம்பெருமானை அடைவதற்கு உண்டான உபாயங்களை அறிந்து கொண்டு அதுக்கப்புறமா அந்த எம்பெருமானை அடைந்தமானாக்க அது மோட்சம் வந்துடுத்தோம்னாக்க இந்த பிராகிருதமான சத்துவகுணமும் நம்மளை விட்டு போயிடுறது என்பதாக அந்த இடத்துல சொல்ற. அப்ப சொல்லச்சே சத்துவம் இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்லணும். எப்படி சத்துவகுணத்தாலேயே சத்துவகுணத்தை போக்கடிக்க முடியும்ன்றதுக்கு மூங்கில் ஒரு புதர் இருக்கு. இந்த மூங்கில்லாம் போத்தா அப்படியே கிளம்பும். ஒண்ணு வந்தா தானா இன்னொரு மூங்கில் வரும், இன்னொரு மூங்கில் வளரும், அப்படியே நிறைய மூங்கில் வந்துடும். அது தானா வந்துடும். அதுக்கு நம்ம தனியா வைக்கணும்னு அவசியமே இல்லை. வாழை மூங்கில்லாம் தானாவே கிளம்பி வந்துடும். ஒரு மூங்கில் வச்சோம்னா போறோம். அந்த வெய்ய காலத்துல மூங்கில் என்ன பண்ணும், ஒண்ணுக்கு ஒண்ணு உராயும். அந்த ஒண்ணுக்கு ஒண்ணு உராயச்சு நெருப்பு வந்துடும். அந்த நெருப்பு என்ன பண்ணும், அந்த காட்டுல இருக்கிற அத்தனை மரங்களையும் அழிச்சிடும். அத்தனை மரங்களை அழிக்கிறதோட மாத்திரம் இல்ல, இது பத்தின்றதுன்னா எங்கேருந்து உற்பத்தியானதோ இந்த மரமும் மூங்கில் மரம், இந்த போத்து இதுவும் போயிடும். அந்த இடத்துல மூங்கில் எப்படி பிற மரங்கள்லாம் அழிவதற்கு காரணமாக இருந்து கொண்டு தானும் அழிந்து போகின்றதோ அதே மாதிரிதான் சத்துவகுணம் நமக்கு மேலோங்கினால் ரஜஸ்தமத்துக்கு எல்லாம் காரணமாக இருப்பவைகளை எல்லாவற்றையும் அழித்து விட்டு அந்த பிராகிருதமான சத்துவகுணத்திலிருந்தையும் நம்மளை விடுபடும்படியாக பண்ணும்னு அற்புதமான திருஷ்டாந்தத்தை இந்த இடத்துல சொல்ற மகர்ஷி. இப்போ இந்த சத்துவகுணம் எல்லாம் மேலோங்கி இருக்கச்சு நாம உபாசனம் பண்ணமானாக்க பெருமாளை அடைய முடியும். ஆகையால இத தெரிஞ்சுட்டு நாம பண்ணணும்னு சொல்ற. சரி, சத்துவகுணம் மேலோங்கி இருக்கணும்னு சொன்னோமானாக்க அதுக்கு என்ன வழி, என்ன பண்ணா சத்துவ குணம் மேலோங்கி இருக்கும்னு? இதுக்கு எல்லாத்துக்கும் முதல் வழி ஆகார சுத்தம் சத்துவ சுத்தி என்பது. ஆகாரத்துல சுத்தமா சாப்பிட வேண்டியதுதான் சாப்பிடணுமே தவிர சாப்பிடக்கூடாததை சாப்பிடக்கூடாது. அந்த ரஜஸ்தமத்தை விருத்தி பண்ணக்கூடிய ஆகாரங்களை நாம உண்ணக்கூடாது. சத்வகுணத்தை மேன்மேலும் வளர்க்கக்கூடியதாக இருக்கக்கூடிய ஆகாரங்களை தான் நாம சாப்பிடணும். ஆகையால ஆகாரத்தினால சத்துவ விருத்தி ஏற்படும்னு முதல்ல சொன்னார். அது மாத்திரம் போராது, வேதம், அதுக்கப்புறமா ஆகமோபஹ பிரஜா தேசஹ காலஹ கர்மஜ ஜன்மஜ தியானம் மந்த்ரோத சம்ஸ்காரஹ தசைதே குணஹேதவஹ. நமக்கு நற்பண்புகள் வருவதற்கு 10 காரணங்கள் உள்ளன என்பதாக சொல்ற. இந்த சாது ஜனங்களாக இருந்திருக்கிறவள் பிரஜாகா இந்த சத்வகுண மேலோங்கி இருப்பதற்காக இந்த 10 விஷயங்களை பின்பற்றுகிறார்கள். ஆபஹா ஜலம், இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தீர்த்தம் இல்லாத நம்மளால இருக்க முடியாது. அப்படி தீர்த்தத்தோட இருந்தாலும் கூட எப்படிப்பட்ட தீர்த்தத்தை நாம உபயோகப்படுத்துறது? கங்கா ஜலம் பரிசுத்தமான தீர்த்தம். அந்த கங்கா ஜலத்துல தீர்த்தம் ஆடினோமானாக்க நமக்கு சமஸ்த பாபங்களும் போய் சமஸ்த க்ஷேமங்களும் ஏற்படும். ஆகையால அந்த காப்பகா ஜலம் பார்க்கணும். அதை விட்டுட்டு இதுல மீதி வேற ஏதோ மீதி ஜலங்கள் எல்லாம் நாம ஈடுபடக்கூடாது. திரவ ரூபமாக தான் இருக்கு, சுறாபானம் இருந்துருக்கு. இன்னும்
வாய்க்கு இனிமையாக இருக்கக்கூடியதாக எத்தனையோ பானங்கள்லாம் இருக்கு. அதுல எல்லாம் நம்ம புத்தி போகக்கூடாதுன்னு முதல் விஷயமாக சொல்றார். ஆபகா தேசகா நாம பண்ற வாசம் பண்ற இடம் இருந்துட்டு இருக்கு. ஏகாந்தமான தேசத்துல இருக்கணும். பல பேர் பலவிதமாக நடந்துட்டு ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய புத்திய மாத்திர மாதிரி இருக்கிற அந்த தேசத்துல நம்ம வாசம் பண்ணக்கூடாது. காலம்ன்றது என்னன்னா, இப்ப மார்கழி மாசம் மாத்திரம் எல்லாரும் கஷ்டப்பட்டு காத்தால தீசாமாடி பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணி எல்லாம் பண்றோம். மீதி மாசத்தெல்லாம் தூங்கிட்டு இருக்கோம். 11 மாசம் தூங்கிட்டு இருக்கோம். அப்படி இல்லாத எல்லா மாசத்துலயும் பிராம முகூர்த்தத்துல எழுந்து வாசித்தமானாக்க அப்போ படித்தமானா சத்வ விருத்தி கண்டிப்பா ஏற்படும். அதனாலதான் வேதாத்தியனம் பண்றத பிம்மால வேலையில வச்சிருக்கா. ஆகையால அந்த பிராம முகூர்த்தத்துக்கு எழுந்திருக்கிறதுக்கு அது காலம்னு அர்த்தம். அதே மாதிரி கர்மா, நாம பண்ணக்கூடிய செயல்கள், ஒவ்வொரு காரியத்திலையும் ஏதோ ஒரு பிரயோஜனம் இருந்தா கூட அந்த பலத்தை உத்தேசிச்சு இதெல்லாம் பண்ணாமல் இது எம்பெருமானுடைய கைங்கரியம், இது எம்பெருமான் கிட்ட நமக்கு கட்டளை என்கிற நிலைப்பாடோட நாம காரியம் பண்றது இருந்துருக்க, அது ஜன்ம அந்த பிறப்புனால வரப்படக்கூடியது. தியானம், அந்த பகவானை சிந்தனம் பண்றது, விஷ்ணு தியானம், மந்திரம், அந்த பெருமாளுடைய ஒரு வைபவத்தை பிரகாசிக்க கூடியதான அந்த விஷ்ணு மந்திரங்கள், அஷ்டாட்சரம், துவயம், சரமஸ்லோகம், ஷடக்ஷரம், வாசுதேவ துவாதசாட்சரம், இப்படி எல்லாம். சம்ஸ்காரம், அந்த பஞ்சசம்ஸ்காரம், தாப புன்றகா ததான்னு சொல்லி இந்த திருவிலச்சனையை தரிக்கிறது, புன்ற சம்ஸ்காரம், நாம சம்ஸ்காரம், மந்திர சம்ஸ்காரம், யாக சம்ஸ்காரம்னு சொல்லி இதெல்லாம் சொல்லி தெரிஞ்சுக்கிறது. இந்த சம்ஸ்காரங்கள் எப்படி 10 விதமாக நாம நல்லதை தெரிஞ்சுக்கலாம், நம்மளுடைய சத்துவ குணத்தை மேலோங்கும்படியாக பண்ணலாம் என்று சொல்ற. அப்ப சொல்லச்சே பெருமாள் கண்ணனை பார்த்து உத்தவர் கேட்கிற, நீர் சொல்றதெல்லாம் சரி, வாஸ்தவம். ஆனா எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. விதந்தி மர்த்தியாக பிராயண விஷயானே பதமாபதாம் ததாபி புஞ்சதே கிருஷ்ண தத்கதம் சகராஜவதி என்பதாக சொல்ற கேட்கிற. இப்ப லோகத்துல எல்லாருக்கும் எல்லாம் தெரியறது, இந்த உபன்யாசம் கேட்கிறவா எல்லாருக்கும் தெரியறது, இந்த ரஜஸ்தமசு தான் நம்மளுடைய அழிவுக்கு காரணமாக இருந்துருக்கு. அப்படி ரஜஸ்தமஸ் எல்லாம் நமக்கு அழிவுக்கு காரணமாக இருந்துருக்கே, நாம எப்படி அதை விட்டுட்டு, ஆனா எல்லாம் தெரிஞ்சா கூட அதை விட்டுட்டு வரலாம் இல்லையோ, விட்டுட்டு வர முடியலையே, ஏன் வர முடியல என்றதுதான் ஒரு பெரிய கேள்வி. எல்லாம் ஜானாமி தர்மம், துரியோதனம் சொல்றான், ஜானாமி தர்மம் நச்சமே பிரவருத்தி, ஜானாமி அதர்மம் நச்சமே நிவர்த்தி அப்படின்னு சொன்னார். துரியோதனை பார்த்து அங்க சில சாத்திகள்லாம் கேட்கிறாளாம், அப்பா நீ ஏன்டா இப்படி ஒரு தப்பு காரியம் பண்ற, அவ பாண்டவாள்லாம் உனக்கு என்ன உனக்கு துரோகம் பண்ணிட்டா, நீ பண்றது நன்னா இல்லையே, உனக்கு யாரும் தர்மத்தை போதிக்கிறவா யாரும் இல்லையான்னு கேட்டாளாம். அதுக்கு துரியோதனம் பதில் சொல்றானா, ஜானாமி தர்மம் நச்சமே பிரவருத்தி, எது நல்லது எது கெட்டதுன்றது தர்மம் எனக்கு தெரியும், ஆனா நச்சமே பிரவருத்தி, அதை பண்ணணும்ன்ற ஒரு எண்ணம் எனக்கு தோண மாட்டேன்றது. ஜானாமி அதர்மம் நச்சமே நிவர்த்தி, அதர்மம் எது, அதாவது நான் பண்றதெல்லாம் தப்பு காரியம்னு எனக்கு நல்லா தெரியுது, இருந்தா கூட அந்த தப்பு காரியத்துல இருந்து என் மனசு ஓய மாட்டேன்றது, வெளில வரமாட்டேன்றது. ஆகையால் நான் என்ன பண்ணுவேன், இதுதான் எனக்கு சுபாவமா இருக்குன்னு துரியோதனம் சொல்றான்னா, அந்த மாதிரி நம்மளுடைய மனசு எப்படி இருக்குன்னா, உபதேசம் கேட்கிறோம், எப்படியோ ஒரு சத்துவகுணோன்மேஷம் வர, சத்துவகுணத்துக்கு ஒரு மேம்பாடு வெளிப்பாடு வரச்சு காலக்ஷேபம் பண்ணோம்னு தோன்றது, இத மாதிரி நல்ல உபன்யாசங்களை கேட்கணும்னு தோன்றது, எல்லாம் தோன்றது வாஸ்தவம் தான்.
ஆனா மறுபடியும் பழையபடி எந்த இடத்துல கிளம்பி விட்டோமோ அந்த இடத்துல கிளம்பினோமோ அந்த இடத்துக்கே வந்து சேர்ந்துடுறோமே. உத்தர க்ஷணத்துல அந்த இந்திரியங்களால ஆட்கொள்ளப்பட்டு அது நமக்கு என்ன அந்த லௌகிகமான என்ன விஷயத்துல ஆசை இருக்கோ அதுலயே தானே நம்ம போயிட்டு இருக்கோம். இதை விட்டு நம்ம போக முடியலையே, இதுக்கு என்ன வழின்னு தெரியலையேன்னு உத்தவர் கேட்கிறாராம். அப்போ உத்தவர் கேட்கச்சே அப்ப பெருமாள் சொல்றார், கண்ணன் சொல்றார், இது ரொம்ப நல்ல புத்தி, சரியான கேள்வி கேட்டுட்ட. இந்த கேள்விக்கு நான் ஒரு சமாதானம் சொல்லிருக்கேன்னாலே அந்த சமாதானத்தை உனக்கு சொல்றேன் நானு. எந்த சந்தர்ப்பத்துல நடந்ததுன்றத நான் உனக்கு சொல்றேன் நானு சொல்ற. பிரம்மாவுக்கு 4 குமாரர்கள். இவெல்லாம் பிரம்மாவனுடைய மனசுலேருந்து உண்டானவர்கள். அவ எல்லாரும் 4 பேருமா சேர்ந்து அந்த பிரம்மாவுண்ட போய் கேட்கிறாளாம். பிரம்மாவுண்ட கேட்கிட்டு என்ன கேட்கிறான்னா, புத்திராஹ ஹிரண்யகர்ப்பஸ்ய மனசா சனகாதயஹ சனக சனந்தன சனத்சுஜாத் சனத்குமாரன் சொல்லி 4 பேர். இவெல்லாம் பிரம்மாவனுடைய மானச புத்திரர்கள். வப்ரச்சு பிதரம் சூக்ஷ்மாம் யோகஸ்யைகாந்திகீம் கதிம். இந்த பகவத் தியானத்தினுடைய ஒரு நிலைப்பாட தன்னுடைய தகப்பனாரிடத்துல போய் கேட்கிறாளாம். யோகஸ்ய ஐகாந்திகீம் கதிம் என்று கேட்கிறாளாம். அப்போ சொல்ற, குணேஷ்வாவிசதே சேதஹ குணாச்சேதசி ச பிரபோ கதமன்யோன்ய சந்த்யாகஹ முமுக்ஷோரிதி சம்சயஹ. இப்போ இந்த சத்துவம் ரஜஸ் தமசுன்ற இந்த குணங்களை தியாகம் பண்ணணும், அப்பதான் மோட்சம் வரும்னு சொல்ற. சரி, வாஸ்தவம் ஒத்துக்கிறேன் நானு. குணேஷு சேதஹா ஆவிசதே. இந்த சத்வரஜ தமசுல தான் நம்மளுடைய மனசு ஈடுபட்டதாக இருந்துருக்கு. அந்த சத்வரஜ தமசோ மனசை ஆசிரியிச்சு இருந்துருக்கு. இப்ப இந்த மனசை விட்டுட்டு அந்த சத்வரஜ தமசுல இருந்து எப்படி வெளியில வருது, மனசு எப்படி வெளியில வருது, இந்த குணங்களை விட்டுட்டு வருதுன்றது தெரியலையே. இது ரெண்டும் பின்னி பிணைஞ்சு இருக்க. லோகத்துல நாம இருக்கச்சே நம்ம எல்லாத்துலயும் தான் நமக்கு ஈடுபாடு வருது, நமக்கு கோபமும் வருது, ஆசையும் வருது, சில சமயங்கள்ல நல்ல புத்தியும் நமக்கு வருது. இப்படி சத்தம் ரஜஸ் தமசுன்னு சொல்லி இவ 3 மனசோட பிணைந்து இருக்கச்சே இந்த 3ஐயும் உதறி தள்ளிட்டு மனசு எப்படி வெளியில வர முடியும்? எனக்கு புரியலையே, இதை நீர் உபதேசம் பண்ணணும்னு தன்னுடைய தகப்பனாராக இருந்திருக்கிற ஹிரண்யகர்ப்பனிடத்துல போய் சொல்ற. ஏவம் பிருஷ்டோ மகாதேவஹ ஸ்வயம்பூர் பூதபாவனஹ தியாயமானஹ பிரஷ்னபீஜம் நாபியபத்யத கர்மபீஹி. இது மகாதேவஹான்னு சொல்ற. பிரம்ம பதவின்றது ருத்ர பதவிக்கும் மேம்பட்டது. இந்திர பதவி ருத்ர பதவிக்கெல்லாம் மேம்பட்டதான பதவி அது. அந்த பதவியில மகாதேவனாக அவர் இருந்துருக்கு. இத கேட்ட உடனே ஞான சக்தியாதிகள்ல அவருக்கும் நிறைய இருந்துருக்கு. அவர் பூத பாவனை, இந்த லோகத்துல இருக்கக்கூடிய வெட்டி சிருஷ்டி மொத்தம் அவர் தான் பண்ணிட்டு இருக்கார். அவரிடத்துல அனுப்பிரவேசம் பண்ணி பெருமாள் பண்ணிருந்தாலும் கூட அவர் தான் எல்லாத்துக்கும் காரணமாக இருந்துருக்கார், பிரம்மா இருந்துருக்கார். அப்படி ஞானத்தோட இருந்தாலும் கூட அவரால் இதுக்கு உண்டான பதில பத்தி யோசனை பண்ணாராம். இதுக்கு பதில் அவராலையும் தெரிய முடியலையா, தெரிஞ்சுக்க முடியலையா, தியானம் பண்ணி பார்த்தேராம். அவராலையும் தெரிஞ்சுக்க முடியல. அந்த சத்துவம் ரஜஸ் தமசுன்ற இந்த குணங்கள்ல இருந்து எப்படி வருதுன்னு தெரியலையேன்னு அது ரெண்டும் மனசு அதுல பின்னி பிணைஞ்சு இருக்க இத சொல்லி சொன்ன. இதனால அவருக்கும் இந்த பிரச்சனத்துக்கு அர்த்தத்தை தெரிஞ்சுட்டாதான் ஒரு மனசு நிம்மதி வரும் போல இருக்கு. ஆனா இவரால் அந்த பிரச்சனத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்க முடியாத காரணம் என்னன்னாக்க,
இவரும் கர்ம சம்பந்தத்தோட இருந்துருக்கு. இந்த கர்மா இந்த லோகத்துலதான் இருக்கிறதுனால இவருக்கும் கர்ம சம்பந்தம் இருந்துன்னாக்க தர்மபூத ஞானத்துக்கு சம்பூர்ண விகாசம் வராது. ஆகையால அவராலையும் தெரிஞ்சுக்க முடியலையா. சரி என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு தன்னுடைய தகப்பனார எப்ப பார்த்தாலும் பிரம்மாவுக்கு எப்பயானா ஆபத்து வந்ததுன்னா பெருமாளை தான் நினைச்சு பேர், வேற யாரையும் நினைக்க மாட்டேன். தமாம் அசிந்தயத்தேவஹ பிரஷ்ன பாரதி தீர்ஷயா தஸ்யாஹம் ஹம்சரூபேண சகாசமகமம் ததா. தஸ்யாஹம் ஹம்சரூபேண பிரம்மா இருந்த இடத்துல பெருமாள் ஹம்சரூபமாக எழுந்தருளினாராம். ஹம்சமாக எழுந்தருளின உடனே அந்த ஹம்ச ரூபத்திலேயே அப்படியே இன்னும் பெருமாள் எழுந்தருளி இருந்திருக்கு. ஆச்சரியமான திருமேனி. அந்த ஹம்ச திருமேனியில பெருமாள் எழுந்தருளிச்சு எல்லாருக்கும் ஒரு தானா ஒரு பக்தி ஏற்படுறது. பிரம்மா அவருடைய குமாரர்கள் சனகதனந்தனார் முதலியவர்கள் எல்லாரும் விழுந்து சேவிக்கிறாளோ. பிரம்மாணம் அக்ரத கிருத்வா பப்ரச்சு கோ பவான் நிதி திருஷ்ட்வா மாம் தவ உபவ்ரஜ்ய கிருத்வா பாதாபிவந்தனம். கிருத்வா பாதாபிவந்தனம் எல்லாரும் என்ன விழுந்து சேவிச்சுட்டு கோ பவான் நீ யாரு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாலாம். அந்த நீ யாருன்ற கேள்வி இருந்துருக்க, அதுக்கு ஒரு சமாதானம் சொல்ற. அதுதான் ஹம்சாவதாரத்தினுடைய முக்கியமான ஒரு விஷயமே. இத்யஹம் முனிபிஹி பிருஷ்டஹ தத்வஜிஜ்ஞாசுபிஸ்ததா யதவோச்சம் அஹம் தேப்யஹ ததுத்தவ நிபோதமே. தத்துவபுபுத்சய தத்துவத்தை தெரிஞ்சுக்கணும்ன்ற ஒரு எண்ணத்தினால அவர்கள்லாம் கோபவான் நீ யாருன்னு கேட்டார். அவளுக்கு நான் யாருன்றத நான் பதில் சொன்னேன். அந்த பதில நீ தெரிஞ்சுட்டியானா போறோம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது அப்படின்னா. வஸ்துதஹ வஸ்துனஹ யத் அனானாத்வம் ஆத்மனஹ பிரஷ்ன ஈதృశஹ கதம் கடேதவோ விப்ரா வக்துர் வாமேக ஆஸ்ரயஹ. வஸ்துக்கள் பலவாக இருந்தாக்க வேணா நீ வேற நான் வேறன்னு கேட்கலாம். எல்லா வஸ்துவும் ஒரே வஸ்துவா இருந்துக்கச்சே நீ வேற நான் வேறன்னு எப்படி, நீ யாருன்னு என்ன எப்படி கேட்கறது? நானும் நேரம் ஒண்ணுதான், ஒன்னா இருக்கச்சே நீ யாருன்னு என்ன எப்படிப்பா நீ கேட்கற அப்படின்னு சொல்ற. ஒரே குழப்பம். ஹம்சம் வேற, பிரம்மா வேற, கனகர் வேற, சனந்தனர் வேற, சனகுமாரர் வேற, இப்படி சனசுஜாத வேற, எல்லாரும் வேற வேறையா தனித்தனி உருவத்தோட இருந்துட்டு இருக்கா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசுறா, ஒவ்வொரு எண்ணத்தோட இருந்துட்டு இருக்கா. அவளை பார்த்து ஹம்சமாக எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமான் நீ கோ பவான்னு கேள்வி கேட்டே, இந்த கேள்வியே தப்பு அப்படின்னு சொல்லி புதுசாவசம் வந்தா நீ யாருன்னு கேட்க மாட்டாளா? நீ ஹம்ச ரூபத்துல வந்திருக்கிறதுனால நீ யாருன்னு எனக்கு கேட்க தோன்றது, ஆகையால நான் கேட்டேன். நானு இதுல போய் என்ன தப்பு இருந்துட்டு இருக்கு, நீ கேட்ட கேள்வியே தப்புன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு ஹம்சம் சொல்றான், ஹம்ச ரூபத்துல இருக்கிற பெருமாள் உபதேசம் பண்றான். நீ வேற நான் வேறையா இருந்தா தானே நீ யாரு நான் யாருன்னு கேட்க போறோம். நாம ரெண்டு பேரும் ஒண்ணுதானே. சின்னது நாம ரெண்டு பேரும் எப்படி ஒன்னாக முடியும்? அவர் பெருமாள் இல்ல, ஹம்சம் வந்திருக்கு, ஹம்சம் வேறதான், அது ஒரு ஜந்துவா இருக்கு. நான் வேற ஏதா இருந்துட்டு இருக்கேன், நான் பிரம்மாவா இருந்துட்டு இருக்கேன், சதுர்முக பிரம்மாவா இருந்துட்டு இருக்கேன். இவெல்லாம் இவனுடைய மானசமான புத்திராடா இருக்கேன். வேற வேறையா இருக்கச்சே நாம எல்லாம் வேற இல்ல, நம்ம எல்லாரும் ஒண்ணுன்னு சொன்னாக்கா இது எப்படி அங்கீகாரம் பண்ண முடியும்? கதங்கடேதவோ விப்ராஹ பக்தர்வாம் ஏக ஆசிரியா. அப்ப நான் கேட்கிறேன் கேளு. நானாத்வம் ஆத்மனஹா பிரஷ்ன ஈதரஹா எத் அனானாத்வம் ஆத்மனஹா பிரஷ்னஹா. ஆத்மான்றது ஒண்ணுதான் இருந்துட்டு இருக்கே தவிர வேற வேறையா இல்லையே. அப்படி இருந்துட்டு இருக்கே வேற வேறன்னு ஆத்மாவை கொண்டு வேற வேறன்னு சொல்றியா, சரீரத்தை கொண்டு அவன் வேற வேறன்னு சொல்றியா? ஆத்மாவும் சரீரத்தையும் கொண்டு நான் வேற வேறன்னு சொல்லி கேள்வி கேட்கிறேன்னு சொன்னாக்க அப்படி ஒண்ணும் வேற வேறையா இல்லையே.
விசிஷ்டமா நான் தானே இருந்துட்டு இருக்கேன், உனக்கும் ஆத்மாவாக நான் தான் இருந்துட்டு இருக்கேன், நீங்க 4 பேரும் எனக்கு சரீரமாக இருந்துட்டு இருக்கச்சு. கை பார்த்து இப்ப யாருலாம் அட்டண்டன்ஸ் போடுச்சு, யார் இருக்கான்னாக்கா உள்ளே நையான்னு கையை தூக்குறான், எஸ் சார்னு உள்ள கையை தூக்குறான் அவன். அப்ப கையை தூக்கச்சே கை தானே இவனுடைய சரீரமாக சொல்லி இவனுடைய ஒரு இருப்பை உணர்த்துகிறது. அப்ப கை வேற உடல் வேறன்னு நீ சொல்லுவியா? உடலுடைய ஒரு பகுதியா தானே இருந்துட்டு இருக்கு. கோபவான்னு நீ எப்படி கேள்வி கேட்ப? புரியல. புரிஞ்சா மாதிரி இருக்கு, புரியாத மாதிரியும் இருந்துட்டு இருக்கு. பெருமாள் சொல்ற வார்த்தை, அம்சம் சொல்ற வார்த்தை ஏதோ கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி இருக்கு. அதே சமயத்துல பார்த்தோம்னா அதை அங்கீகரிக்க முடியல. வேற வேலையா தானே இருக்கும். வேற வேலையா இருக்கிறது எப்படி ஒன்னொன்னு எப்படி சொல்றது அப்படின்னு சொல்ற. பஞ்சாத்மகேஷு பூதேஷு சமானேஷு வஸ்துதா கோபவான் இதிவ பிரஷ்னஹ வாசாரம்போ ஹ்யனர்த்தகஹ. எல்லாருடைய சரீரமும் பாஞ்சபூதங்களால ஆனது. அப்போ அப்படி இருக்கச்சே எல்லா வஸ்துக்களும் எனக்கு சரீரமாக திகழ்கின்றன. ஒரு வஸ்து என்ன காட்டிலும் தனியாக இருந்தது, பிரிஞ்சு இருந்ததே கிடையாது. அப்ப என்னிலேருந்து பிரிஞ்சு இல்லாத ஒரு வஸ்து இருக்கச்சே என்ன பார்த்து நீ யாருன்னு நீ கேட்கிறதுன்ற அந்த கேள்வியே சரியாது. பிரஷ்டாரஹா பவந்தோபி அஸ்மத் அவினா பூதாக. கேள்வி கேட்கிற நீயும் நான் இல்லாமல் நீ இல்லை, என்னை விட்டு பிரியாதவனாக தான் நீங்களும் இருந்துருக்குங்கோ. மம சர்வ ஜீவ சரீரகத்வாத். நான் எல்லா ஜீவன்களும் எனக்கு சரீரமாக இருக்கிறபடினால நான் நீ என்னை விட்டு ஆத்மாவும் சரீரமும் எப்பவும் விட்டு பிரியாததாக தான் இருந்துட்டு இருக்கோம். அப்ப கோபவான்னு ஒண்ணு எப்படி யாரு கேள்விக்க முடியும் அப்படின்னு சொல்ற. அதே மாதிரி உங்களை சரீரமாக உடைய நானே தான் யுஷ்மச்சரீக அகமேவ பிருஷ்டவான் அஸ்மி அகமேவ. இப்ப நீ கேட்கல, நானே தான் கேட்டதா வச்சுக்கணும் கோபவான்னு. நீங்க கேட்டதா வச்சுக்க முடியாது. நீங்க கேட்கிற கேள்வியும் நான் கேட்கிற கேள்வியா தான் ஆயிடுறது. ஆகையால நாம 2 பேரும் ஒத்தர் தான், நீ வேற நான் வேற இல்லை. அப்ப நீ கேள்வி கேட்டவனும் ஒண்ணுதான், பதில் சொல்றவனும் நானும் ஒண்ணுதான். இதுல என்னன்னா ஒன்னு ஆசிரியிச்சிருக்கு, ஒன்னு ஆசிரியமாக இருந்துருக்கு, அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர வேற ஒன்னும் இல்லை என்பதாக சொல்ற. அகந்தாவது ஹம்சரூபேண பிரத்யக்ஷா. நான் ஒரு எதிர நேர ஹம்சரூபமாக நான் இருந்துட்டு இருக்கேன், நீ பார்த்துட்டு இருக்க. இப்ப கோபவான்னு கேள்வி கேட்டதுக்கு நீ என்ன ஜாதி, ஒரு மனுஷனா கணக்கு ஒருத்தவங்க இருந்தான்னாக்க நீ யாருப்பா, உனக்கு அம்மா யாரு, அப்பா யாரு, நீ எந்த ஜாத்தியை சேர்ந்தவ, நீ என்ன வாசிச்சிருக்க, நீ எவ்வளவு சம்பாதிச்சிருக்க, இப்படி எத்தனையோ கேள்வியே கேட்கலாம். உன் எதிர நான் நிக்கிறவன் ஹம்சம். இந்த ஹம்சமா நான் நிக்கச்சே எனக்கு அம்மா அப்பா யாரு, என்ன ஜாதி, என்னன்னெல்லாம், என்ன நான் பிராமணனா சத்திரியனா வைசியனா சூதரனான்னு நீ கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதே சமயத்துல நான் பிரம்மச்சாரியா கிரகஸ்தனான்றதையும் நீ கேட்க வேண்டிய அவசியமே இல்லை இதுல. அதே மாதிரி எல்லாம் என்ன மாதிரி இருந்துருக்கிற லோகத்துல இருக்கக்கூடிய எத்தனை பிராணிகள் உள்ளனவோ அத்தனை பிராணிகளுடைய சரீரமும் பஞ்சபூதங்களால ஆனவைதான் அதுல. ஆகையால நீ கோபானம்பான்னு இது என்ன வாச்சாரம்பணம் விகாரம் நாமதேயம் விருத்திகே தேவ சத்தியம்னு எல்லா சரீரங்களும் பஞ்சபூதங்களாலான சரீரங்களாக தான் இருக்கு. ஆனா நம்மளுடைய வாக் விவகாரத்துக்காக இது வேற, இது ஹம்சம், இது பசு, இது மான், இப்படி இது புலி, இப்படி நாம விவகாரம் பண்றோம். எல்லா சரீரங்களும் பஞ்சபூதங்களால ஆனவைதானே. எல்லாமே எனக்கு பரமாத்மாவாக இருந்திருக்கிற எனக்கு சரீரமாக தான் திகழ்கின்றன. இப்ப இந்த கோபவான்னு கேள்வி சொல்றது. எல்லாத்துக்கும் அந்தராத்மாவாக நான் தான் இருந்துருக்கேன். ஆகையால இப்படி கோபவான்னு ஒரு கேள்வி நீ கேட்கலாமா அப்படின்னு கேட்டான். அப்படியே திருன்னு முழிக்கிறாராம் பிரம்மா. அந்த சனக சனந்தனம் சனசுஜாத்தாள் இவா 4 பேரும் இந்த ஒரு அதிரடியா ஒரு திருப்பி ஒரு கேள்வி கேட்ட உடனே, ஓஹோ இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து தான் பதில் போகணுன்றதுக்காக தான் நாம வந்திருக்கோம், நாம வந்த இடம் சரியா போயிடுத்து, இவர் தான் நமக்கு பதில் சொல்ல வேண்டியவர்,
இது ஹம்சரூபமாக இருந்தாலும்னா பெருமாள் ஏன் ஹம்சரூபமாக அவதாரம் பண்ணி இந்த உபதேசத்தை இந்த இந்த ஹம்சாவதாரத்துக்கும் ஹயக்ரீவாவதாரத்துக்கும் வேறுபாடே இங்கதான் இருக்கு. ஹம்சாவதாரத்துல வேத மந்திரங்கள், அதாவது வேத அர்த்தத்தை உபதேசம் பண்ற, ஹயக்ரீவாவதாரத்துல வேதத்தையே உபதேசம் பண்ணிக்கின்ற. அதுதான் வித்தியாசம் ஹம்சாவதாரத்துக்கும். அங்க ஒரு வேத மாதா சொல்றதான், விபேத் அல்பஸ்ருதாத் வேதா மாமயம் பிரதரிஷ்யதி என்பதாக. இப்ப எல்லாரும் நான் வேதத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சுட்டேன், வேதத்துல இவ்வளவுதான் சொல்லியிருக்கேன், இவ்வளவுதான் சொல்லியிருக்கேன்னு சொல்லியிருக்கிறா, இவளை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னாலாம் வேத மாதா. ஏன்னா அல்பஸ்ருதாத் வேதான, அல்பஸ்ருதான்னு சொல்லிச்சே ரெண்டும் கட்டானா இருந்துருக்கவான்னு அர்த்தம். சரியா வேதார்த்தங்களை அறிந்து கொள்ளாதவர்களாக இருந்துருக்கிறவான்னு அர்த்தம். அவளிடத்துல இருந்து வேதமே பயப்படுறதுதான் மாமயம் பிரதரிஷ்யதி. என்னுடைய எண்ணம் இல்லாதத இவாளா ஒண்ணு கல்பிச்சுண்டு இதுதான் வேதத்துல சொல்லிருக்குன்னு லோகத்தை மொத்தத்தை என்னைய ஏமாத்திருவாளுன்னு பயமா இருக்கு அப்படின்னா, அந்த ஏமாத்தாமல் இருக்கிறதுக்காக தான் வேத மாதாவுடைய உண்மையான ஒரு அபிப்பிராயத்தை எல்லோரும் உணர்ந்து கொள்வதற்காகவே பெருமாள் அம்சமாக அவதாரம் பண்ண என்பதாக சொல்ற. சரி, அப்படி இருக்குச்சு. இப்ப தேகாத்ம பிரமம் போக மாட்டேன்றத, இதெல்லாம் என்ன பண்றது அப்படின்னு கேள்வி கேட்கச்சே கடைசியில பல வேதாந்த விஷயங்கள் எல்லாம் உபதேசம் பண்றேன். இப்படி எல்லாம் நாம தெரிஞ்சுக்கணும். இது சரீரம் வேற ஆத்மா வேறையா இருந்தா கூட இந்த சரீரம் ஆத்மா எல்லாமே சேத்தனம் அச்சேத்தனம் எல்லாமே எம்பெருமானுக்கு சரீரமாக திகழ்கின்றன. அந்த சாட்சாத் சிவன் நாராயணனாக இருந்துருக்கிற நான் தான் உங்க எல்லாருக்குமே நான் ஆத்மாவாக இருந்துருக்கேன், நீங்க எல்லாருமே என்னை சரீரமாக உடையவர்கள் தான்னு சொல்லி சொன்னாராம். அதுக்கப்புறமா சொல்ற, சரி இதெல்லாம் என்னாலும் அந்த எம்பெருமான இப்படி அனுபவிச்சமானாலே இந்த சம்சார நிவர்த்தி ஏற்படும். இப்ப இந்த சம்சாரத்துல இருந்துட்டு இந்த மனசுல இருந்து இந்த ரஜஸ்தமோ குணங்கள் எல்லாம் வெளியேற்ற முடியலன்னு கஷ்டப்படுறாங்களே, அதுதானே உங்களுடைய பெரிய கஷ்டம். அதுக்கு நான் வழி சொல்றேன்னு சொல்றேன். தேகஞ்ச நஸ்வரம் அவஸ்திதம் உத்திதம் வா சித்தோ ந பஷ்யதி யதோத்யகமத்ஸ்வரூபம் தெய்வாதுபேதம் அத தெய்வவசாதபேதம் வாசோ யதா பரிகிருதம் மதிரா மதாந்தா. இந்த சரீரம்னு வந்திருக்க இது தெய்வவசாத்து ஆகட்டும். நாம ஏதோ பண்ணின புண்ணிய பாப்பானுகுணமாக தெய்வவசாத்து நமக்கு கர்மானுகுணமாக பெருமாள் சங்கல்பிச்சு இந்த சரீரத்தை கொடுத்திருக்க. இந்த சரீரம் அழியக்கூடியது. இது எப்படி நமக்கு கால விசேஷத்துல வந்ததோ அதே மாதிரி ஒரு காலம் கழிச்சு அது போயிட போறது. ஆகையால சரீரத்தை பத்தி நீ ரொம்ப விசாரப்படாத. வேஷ்டி உடுத்தின்னு இருக்கும், உடுத்திக்கிட்டே ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. பளபளன்னு வேஷ்டி உடுத்திருந்தா நன்னா இருக்கு, சரிகை போட்டு வேஷ்டி உடுத்திருந்தா நன்னா இருக்கு, பட்டு புடவை உடுத்திருந்தா நன்னா இருக்கு, எல்லாம் அழகா தான் இருக்கு, எல்லாம் இருக்கு. எவ்வளவு நாள் வச்சுக்க முடியும் அந்த வேஷ்டியை? எவ்வளவு நாள் அந்த புடவையை உடுத்திக்க முடியும்? ஒரு கால விசேஷம் வந்த உடனே அந்த வேஷ்டி கிழிஞ்சு போயிடுச்சுனாக்கா அதுக்காக நாம அழறோமா? அழல. சரி போனா போச்சு, வேற வேஷ்டி உடுத்திக்கிறோம்னு சொல்றோம். அந்த மாதிரி இந்த சரீரமும் நட்டமா எடுத்துனாலும் அதுக்காகவும் நாம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இது என்ன தெய்வாத்து ஆகத்தம், தெய்வாத்து போயிடுச்சு. தெய்வம் தான் நமக்கு அந்த சரீரத்தை கொடுத்தது, தெய்வம் நமக்கு போயிடுச்சு. தேகோப்பி தெய்வ வசகா கலு, அந்த தேகமும் கூட தெய்வவசமா தான் இருக்கு. கர்ம யாவத்து சுவாரம்பங்கம் பிரதிசமீட்சத்தை ஏவ வாசகாந்த. இந்த கர்மா நாம பண்ணிருக்கிற கர்மா இந்த சரீரத்தோட இந்த ஆத்மா எவ்வளவு நாள் இருக்கணும்னு இருக்கோ அத்தனை நாள் வரைக்கும் இருக்க போறது. அது முடிச்சு போச்சுன்னாக்கா அந்த சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தொடர்பு விட்டு போயிட போறது, அவ்வளவுதானே. இதுக்காக என்ன பெருசா விசாரப்பட வேண்டியது என்ன இருந்துட்டு இருக்கு? ஆகையால இதெல்லாம் விட்டுடுங்கோ, தேகத்தை பத்தி விசாரப்படாதுங்களோ என்னைக்கு. ஆனா அந்த தேகம் நமக்கு கொடுத்திருக்கிறது, நமக்கு வந்திருக்கிறது எதுக்கு தெரியுமா? அதை சரியான வழியில உபயோகப்படுத்துறதுக்காக தான் நமக்கு எம்பெருமான் அந்த சரீரத்தை கொடுத்திருக்கான். நான் உனக்கு அந்த சரீரத்தை கொடுத்திருக்கேன். அது எது சரியான வழி அப்படின்னா, ரஜஸ்தமஸ போக்கடிச்சு சத்துவகுணம் மேலோங்கி இருக்கும் பண்ணி
அந்த சத்துவகுண விருத்தியினால அந்த எம்பெருமானை அடைவதற்கு உபாயமாக இருக்கக்கூடிய பக்தி பிரபத்தி என்கிற அந்த உபாயங்கள்ல எது நமக்கு தகுந்ததோ அதுல நாம ஈடுபட்டு மோட்சத்தை அடைவதற்கு உண்டான வழியை பெற வேண்டும். இதுதான் வேதத்தினுடைய சாரமான விஷயம். இதுல ஹம்சம்ன்றது என்னன்னாக்க அந்த நல்லதையும் கெட்டதையும் பிரிச்சு பார்க்கக்கூடிய சாமர்த்தியம் உடையதுன்னு சொல்லி, இந்த பால்ல தண்ணி இருந்துட்டுனாக்க தண்ணிய பிரிச்சு பாலை மாத்திரம் எடுத்து உபயோகப்படுத்தக்கூடிய சாமர்த்தியம் ஹம்சத்துக்கு உண்டுன்னு சொல்லி சொல்றது. அந்த மாதிரி பெருமாள் நமக்கு ஹம்சரூபமாக அவதாரம் பண்ணி வேதத்துல எத்தனையோ விஷயங்கள் சொல்லி இருந்தாலும் கூட எந்த அம்சங்கள்லாம் முமுட்சுக்களாக மோட்சத்துக்கு போகணும்னு நினைக்கிற நம் போன்றவர்களுக்கு உபயோகமாக இருக்கும் என்பதை நமக்கு பிரிச்சு உபதேசம் பண்ற ஹம்சரூபமாக இங்க பிரம்மாவுக்கும் அவருடைய குமாரர்களான கனகதனந்தனாளுக்கும் உபதேசம் பண்ண விஷயத்தை பெருமாள் கண்ணன் உத்தவருக்கு உபதேசம் பண்ற. இப்படி ஹம்சாவதாரமும் இங்க பல இடங்கள்ல நாம பார்த்தோம். அந்த வேதத்தை மீட்டு கொடுத்ததாக இருந்திருக்கு ஹம்சாவதாரம்னு. ஹம்சாவதாரத்துக்கு ஏற்றத்தை சொன்னாலும் கூட அந்த வேதத்தை மீட்டு கொடுக்கறது ஹைகிரீவ் அவதாரத்தை காட்டிலும் ஹம்சாவதாரத்துக்கு எந்த விதத்துல அதிகப்படியான்னு கேட்டோம்னா இதுதான். இந்த ஹம்சாவதாரத்துல வேதத்தை மாத்திரமில்ல வேதார்த்தங்களையும் உணரும்படியாக சொல்லி பண்ற. ஏன் பிரம்மாவால சொல்ல முடியல அப்படின்னா, அவரும் கர்மியா, அதாவது அவரும் ஒரு படைப்பாக போயிட்டபடினாலையும் அவர் அந்த கர்மாவினால ஈடுபட்டு அந்த காரியங்களை பண்ணிட்டு இருக்கிறபடினாலையும் அவரால் உபதேசம் பண்ண முடியல. பெருமாள் அவருக்கு உபதேசம் பண்ண, அது முதல்ல அதுக்கு உபதேசம் பண்ண பிற்பாடு அப்புறம் அவர் தெரிஞ்சுட்டு மீதி பேருக்கு உபதேசம் பண்ணலாம். ஆகையால இந்த பெருமாள் ஹம்சாவதாரம் பண்ணினதுன்றதும் இந்த லோகக்ஷேமார்த்தமாக வேதத்தையும் வேதத்தின் பொருளையும் எல்லாரும் உணர்வதற்காக பண்ணின அவதாரம். இததான் பக்தர் சொல்ற. ரங்கதேதிமிரகஸ்மரசீதஸ்வச்சஹம்சதனுரிந்துரிவோத்யம் வேதபாபிரனுஜக்ரஹிதார்த்தானே ஞானயஜ்ஞசுதயைவ சம்ருத்யன்னே. இதுக்கு முன் ஸ்லோகத்துல ஹம்சாவதாரத்தை பத்தி, ஹைகிரீவ் அவதாரத்தை பத்தி பட்டர் சாதிச்சார். ரங்கநாதனே ஹைகிரீவனாக அவதாரம் பண்ணேர் என்பதாக. புராணங்கள்லையும் அந்த ஹைகிரீவ ரூபமாக இருந்து பிரம்மா இழந்த வேதத்தை பெருமாள் மீட்டு கொடுத்தேன்றது சொல்லப்பட்டிருக்கு. ஆனா சில புராணங்கள்ல ஹம்ச ரூபமாகவும் இருந்து வேதத்தை மீட்டு கொடுத்தேர்னு சொல்லியிருக்கு. இப்படி அன்னமாய் என்றங்கு அறுமுறை பயந்தான்னு இப்படி வேதத்தை மீட்டு கொடுத்து ஹம்சாவதாரம் பண்ணேன்னு சொல்லச்சே, இவர் ரெண்டு பேரும் பண்ணின ஒரு விஷயத்தை ஒரு ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பாடு இல்லாமல் உபதேசம் பண்ற, இதை சமர்த்தனம் பண்ற. ஹைகிரீவனாக இருந்து பிரம்மாவுக்கு வேதத்தை மறுபடியும் உபதேசம் பண்ற. பெருமாள் முதல்ல பிரம்மாவை வெட்டி பண்ணிட்டு அவருக்கு வேதத்தை உபதேசம் பண்ற. அதே பிரம்மாவுக்கு இன்னொரு சமயத்துல ஹம்சமா இருந்து வேதத்தை உபதேசம் பண்றேன்னா, இப்ப வேதோபதேசம் பண்றது என்னன்னாக்க இது வேதார்த்தோபதேசங்களை பண்றாருன்னு சொல்லலாம். இது ஒரு சந்திரோதயமான போல இருந்ததாக சொல்றது. சந்திரன் சுதா நிதியாக இருக்கிறபடினால அமிர்தத்தினால நிரம்பி இருப்பான். பெருமாளும் ஞானயஜ்ஞ சுதையைவ சமிருத்தியன்னு சொல்ற. ஞானயஜ்ஞ சுதையைவன்னு ஞானயஜ்ஞமாகிற ஒரு அமிர்தம்
அந்த அமிர்தத்தினால பரிபூர்ணனாக இருந்துட்டு அந்த ஞான யஜ்ஞத்தை அவர் வருஷிச்சேரான் என்பதாக சொல்ற. அப்படி தஸ்தெய்வம் விதுஷோ யஜ்ஞஸ்ய ஆத்மான்னு எல்லாம் சொல்லிருக்கு. இதுல ஒரு ஞான யஜ்ஞம், அது ஒரு யாகமாக சொல்லி நிரூபணம் பண்ணி அதுல ஆத்மா எஜமானஹா யஜ்ஞஸ்ய ஆத்மா எஜமானஹான்னு எஜமானனாக ஆத்மா இருந்துருக்கேன்னெல்லாம் சொல்லி சொல்ற விஷயத்தை வச்சுட்டு இந்த இடத்துல ஞான யஜ்ஞம்னு சொல்லி சொல்ற. அந்த ஞான யஜ்ஞத்தினால பொழிவது வரக்கூடிய யாகம் பண்ணா மழை வரும். அந்த மாதிரி மழை எப்படிப்பட்ட ஹம்சரூபத்தினால வரையிருந்த வேதார்த்தங்களை நமக்கு உபதேசம் பண்ணி அந்த சமயத்துல அஜ்ஞானமாகிற ஒரு இருள்னால சூழப்பட்டு இருந்த ஒரு நிலையில வேத பாபிகி வேதமாகிற ஒரு சந்திரன், அந்த சந்திரனுடைய பிரகாசத்தினால வேத பாபிரனுஜகிரஹீதார்த்தானே ஞான யஜ்ஞ சுதஜைவ சம்ருத்யன்னே. அந்த ஞான யஜ்ஞ சுபுதியினால எல்லா திமிரங்களையும் இருட்டையும் போக்கடிச்சு வேதமாகிற ஒரு பிரகாசத்தினால அனுகிரகம் பண்ண ஹம்சமாக இருந்துன்னு. அந்த ஹம்சம் வெளுப்பா இருக்கிறதுனால இப்படி இருக்கு. ஏற்பட்ட அந்த ஹம்சாவதாரத்தினால அந்த எம்பெருமானுடைய அனுகிரகத்தினால நமக்கும் இந்த அஜ்ஞானங்கள்லாம் போய் எம்பெருமான் விஷயத்துல பக்தி உண்டாகி இந்த ரஜஸ்தமத்து இருக்க பிறரை துன்புறுத்தணும், நாம பெருசா இது வேணும் அது வேணும்னு ஆசைப்படுறதுன்றது இவைகள்ல இருந்தெல்லாம் விடுபட்டு நமக்கு சத்தோன்மேஷம் ஏற்பட்டு பகவத் பக்தி ஏற்பட்டு அது மூலமாக நாம க்ஷேமத்தை அடையணும்ன்றத அந்த ஹம்சரூபியாக இருந்திருக்கிற எம்பெருமான பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.